இந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சுக்கு அஜித்தை இன்வைட் பண்ண போறாங்க, அஜித்குமார் அவர்கள் வரப்போறாரு அப்படின்றதெல்லாம் பரவிட்டு இருக்கு நிறையா. ஏதோ அந்த மாதிரி நியூஸ் வந்துச்சு சார். அதெல்லாம் ரொம்ப ரூமர், அநியாயமான ரூமர் அது. ஓகே. இன்னொன்று அஜித் அவர் வந்து அந்த ரேசிங்கில் அவ்வளோ பிஸியாக இருக்கார். இன்னொன்று அவர் வந்து இந்த மாதிரி ஒரு பொது நிகழ்ச்சியில் விஜயோடு கலந்துக்கும் போது அது இந்த அரசியல் ரீதியாக எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். இன்னொன்று இன்றைக்கி இருக்கிற அரசியல் நிலவரத்துக்கு அவர் ஒரு பெரிய அரசியல் கட்சியை பகச்சிக்க விரும்ப மாட்டார். ஏன்னா இப்போ விஜய் ஆடியோ லான்ச்சில் அஜித் வந்தாருன்னா கட்டாயமாக திமுக வந்து அஜித் மீது ஒரு மிகப்பெரிய கோபத்தை கக்கும். அதை அஜித் பெரும்பாலும் விரும்ப மாட்டார். என்னென்னா அவருக்கு எதுக்கு தேவையில்லாத நமக்கு ஒரு கான்ட்ரவர்சி. விஜய் கட்சி ஆரம்பித்தார், அவர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு, நமக்கு என்ன அதுலன்னு நினைக்கிறவர் அவர். இன்னொன்று இப்போ உதயநிதி வந்து அஜித்தினுடைய ரேசிங்க்கு ஒரு பெரிய அளவுக்கு உதவுறாரு. தமிழ்நாடு அரசே வந்து ஸ்பான்சர்லாம் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு பிணக்கு இல்லாத சூழ்நிலையில் தானாக எதுக்கு அதை கிரியேட் பண்ணணும் அவர். ஸோ அதனால் கட்டாயமாக அஜித் வரமாட்டார். நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.